இன்றைக்கான ஒரு சின்ன கதை. ரகசியங்கள் ரகசியமாக இருப்பதே சிறந்தது. அந்த டாப்பிக்கில் ஒரு கதையை பார்ப்போம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தை ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அந்த மன்னன் எப்படின்னா நீதி தவறாத மன்னன். அவர் எப்படின்னா எல்லா மக்களும் அவருக்கு அவங்க ஊர் மக்களை நல்லா பாதுகாப்பாக பார்த்துக்கிடுவார். அவங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாமே செய்வார். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே செய்வார். அதுபோல் அவர் வாரத்தோட கடைசியில் ஒரு நிகழ்ச்சி போல் வைப்பார். அதில் எப்படின்னா அவர் ஊர் மக்களை சந்திப்பார். அப்போ அந்த ஊர் மக்கள் அவங்களால முடிஞ்ச பொருட்களையோ தானியங்கள், பழங்கள், அதுக்கப்புறம் கோழி அப்படின்னு ஏதாவது அவங்க பரிசளிப்பாங்க. அது அவர் விருப்பமாக வாங்கி கொள்வார். அவர் அதுக்கு பதிலாக ஏதாவது பொற்காசுகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களோட குறைகள் சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல தீர்ப்பையும் கொடுத்து அப்படி இருப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார கடைசி வாரம் இதே போல் மக்களை பார்ப்பார். மக்கள் கொடுக்குற பொருளை ரொம்ப சந்தோஷமாக வாங்கியிருப்பார். எப்படின்னா ஒருத்தங்க தந்திருக்காங்க. அரசர்னால் பெருசாலாம் பெரியவங்களாக இருப்பாங்க, நம்ம பொருளை சாப்பிட மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. இவர் யார் கொடுக்குற பொருளையும் அன்பாக வாங்கி அதை வாங்கிக்குவார், சாப்பிடுவார், எல்லாமே செய்வார். இப்படி இருந்துகிட்ருக்கும்போது ஒரு நாடு, அது ஒரு குட்டி கிராமம். அந்த குட்டி கிராமத்துக்கு பேர் தேரை. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் அவங்கள்ட்ட ஒரு சிறந்த பானம் இருந்துச்சு. அந்த பானத்தையும் பழங்கள்லாம் கொண்டுக்கிட்டு அரசரை பார்க்குறதுக்கு வராங்க. அவங்க பார்க்கும்போது அரசரும் அந்த மக்களோட க்யூவில் இவங்களும் நிற்கிறாங்க. அடுத்து அரசரும் ஒவ்வொருத்தங்களாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இந்த தேரை நாட்டிலேருந்து வந்தாங்கள்ல அவங்களையும் பார்க்குறாரு. அந்த கிராமத்தில் உள்ளவங்கள பார்த்து அவங்க கொடுக்குற பழங்கள், அதுக்கப்புறம் அவங்க ஒரு பானமும் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி கொள்ளுகிறாரு. வாங்கி கொண்டுட்டு அவங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாரமும் கடைசியில் நடக்கிற இந்த மக்கள் கொடுக்குற பொருளை அவர் அரசபையில் அமைச்சர்களோட ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் இருந்து அவர் கொடுக்குற பொருளை சாப்பிடுவார், எல்லாமே செய்வார். அதே போல் இந்த வாட்டியும் இந்த தேரை நாட்டில் இந்த கிராமத்துலேருந்து கொடுத்த பொருட்களை அவரும் வாங்கிக்கிட்டு அதே போல் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுவாங்கள்ல, அந்த கூட்டத்திலேருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பானத்தை எல்லாரும் பருகுறாங்க. பருகுனோடது அந்த பானம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. அதை அவங்க வாங்கின உடனே எல்லாரும் குடித்த உடனே எல்லாருக்கும் புதுசாக ஒரு சக்தி கிடச்சது போல் நல்ல தெம்பாக இருக்கிறாங்க. அப்புறம் டேஸ்ட்டும் அவங்க இதுவரை அப்படி ஒரு பானம் குடித்ததே கிடையாது. அவ்வளவு அருமையான ஒரு டேஸ்ட்டு. அதை குடித்த உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ ஒரு அமைச்சர் அரசர்கிட்ட சொல்லுவார், அரசே இந்த பானம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன் நம்ம இதை எப்படி செய்வாங்கன்னு கேட்டு நம்ம அதை விற்கக்கூடாது. விற்றோம்னா எல்லா மக்களும் அதை நல்லா விரும்பி குடிப்பாங்க, அவங்களுக்கு சக்தியும் கிடைக்கும், நமக்கு பணமும் கிடைக்குமே அப்படின்னு ஒரு யோசனையே சொல்கிறாரு. சொன்ன உடனே அரசரும் அதை மடிக்காமல் ஆமாம் அப்போ அப்படி பண்ணலாமே. அப்போ யார் அந்த பானம் கொடுத்தாங்களோ அவங்கள வர சொல்லி அந்த காவலர்கள்ட்ட ஆணையிடுகார். ஆணையிட்டோடது அதே போல் அந்த அடுத்த நாள் காலை விடுகிறது. விடிஞ்சோடது எல்லாரும் அரசருக்கு முன்னாடி அந்த தேரை நாட்டில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. நின்ன உடனே அவங்கள்ட்ட கேட்குறாரு, இந்த பானம் நீங்கள் எப்படி செஞ்சீங்க, அதை உங்களுக்கு அந்த செய்முறையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த கிராமத்து மக்கள்லாம் அவங்களே மாற்றி மாற்றி விரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்த உடனே அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா அரசே நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நாங்கள் தாரோம், ஆனால் இந்த பானம் எப்படி பண்ணணும்னு மட்டும் என்கிட்ட கேட்காதங்க, எங்களால் அது சொல்ல முடியாது அப்படின்னு. அதை கேட்ட உடனே அரசருக்கு கோபம் வந்தாச்சு. அது ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது அவங்க மறுபடியும் சொல்லுவாங்க, அரசே எது வேணாலும் கேளுங்க அரசே, இந்த பானத்தை பற்றி எங்களால் ஒரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசருக்கு உடனே கோபம் வந்துருக்கு. கோபம் வந்தோடது அவர் கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. நம்ம இப்போ இவங்களை இதை விட்டுட்டோம்னா
இந்த கிராமத்தில் யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு எப்படியும் தண்டனை அறிவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மக்களுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாரு. ஆயுள் வரை நீங்கள் இந்த சிறையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாரு. தண்டனை கொடுத்த உடனே எல்லாரும் அதே போல் அரசவை கலைகிறது. அவரும் யோசிக்காரு, ஏன் இந்த மக்கள் வந்து சொல்லலை நம்மள்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறாரு. இதையே நம்மளே யோசித்து பார்க்க வேண்டியது தான். ஏன் அரசர் தானே எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது தானேன்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நமக்கே யோசிக்க தோண தான் செய்யுது. அவங்க ஏன் சொல்லலைன்னா, அவங்க கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு மலைவாசிகள் வாழக்கூடிய ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியில் நிறைய மலைவாசிகள் வாழ்கிறாங்க. அவங்க வந்து மலைச்சரிவு வந்து அதிகமாக மழை பெஞ்சு மலைச்சரிவு வரும்போது அந்த தேரை அந்த கிராமத்துக்கு வருவாங்க. வரும்போது எல்லா மக்களும் அவங்கள ஆதரித்து அவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடு எல்லாமே கொடுத்து அந்த மலைவாசிகளை வந்து பத்திரமா பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அந்த மலைவாசியோட தலைவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இவங்க நம்மளை எவ்வளவு அருமையாக பார்க்குறாங்க, இவங்களுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஏதாவது சிறந்த பொருளை கொடுக்கணும், அதுதான் அவங்களுக்கு வந்து சிறப்பு பொருளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அரசர் அந்த அந்த கூட்டத்தோட மலைவாசிகளோட அரசர் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவங்க தான் அவங்க மலையில் இருக்கிற கிழங்கெல்லாம் பிடுங்கி ஒரு பானம் செய்கிறாங்க. அந்த பானத்தோட ரகசியத்தை சொல்லி அந்த பானமும் செஞ்சு கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த மக்களும் குடிக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. குடித்தோட அவங்க எப்படி இதை பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதே ரகசியத்தை சொல்லவும் செய்கிறாங்க. சொன்ன பிறகு அந்த மலைவாசியோட அரசர் சொல்லுவார், இது ரகசியமாகத்தான் இருக்கணும், இதை வேறு யாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா எங்கள் மலை கிராமத்தையே அந்த எல்லாரும் வந்து அந்த கிழங்கு வேண்டியதுக்காண்டி சூறையாடி போட்டுட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் ஆயிரும். அதனால் இந்த ரகசியம் வந்து ரகசியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன பிறகு இந்த மக்களும் யார்கிட்டையுமே சொல்லாமையே இருக்கிறாங்க. அந்த அரசரை பார்க்கறதுக்கு ஏதாவது சிறந்த பொருள் கொடுக்கணுன்னா அவங்கள்ட்ட இருக்கிற சிறந்த பொருளே இதான். இதை கொண்டு போய் கொடுக்குற இடத்துல தான் அவங்க மாட்டுறாங்க. அதை நினச்சி எல்லாருமே அந்த பாதி பேர் தானே சிறையில் இருக்காங்க. மிச்ச தேரை மக்கள் வந்து இதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அதே போல் இன்னொரு நாளும் வருது. இன்னொரு நாளும் அந்த ஊரில் நல்ல மழை தூத்துது. அந்த மலை கிராமம் வந்து நிலச்சரிவால் இடிபட்டோட அந்த மக்கள் எல்லாரும் தேரை நாட்டுக்கு பூரா வராங்க. தங்குறதுக்கு வரும்போது அந்த நாட்டு மக்களுக்கு மனசில் வந்து ஒரு சிரிப்பே இல்லை. அந்த கிராமத்து மக்கள் எல்லோரும் ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க. ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கவனிக்காரு அந்த மலை நாட்டு மன்னன். எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்த உடனே, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் தீர்வு காண்றேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மக்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்லாமையே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த அரசர் அந்த மலை கிராமத்து அந்த அரசர் சொல்லுவார், நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் எப்படியாவது தீர்வு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் சொல்கிறாங்க அந்த அந்த அரசருக்கு, நாங்கள் எங்கள்கிட்டயே இருந்த சிறந்த பொருளை கொடுத்ததுனால இந்த ரகசியத்தை கேட்குறாங்க, பானத்தோட ரகசியத்தை கேட்குறாங்க. அது எங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சத்தியம் நீங்கள் வந்து ரகசியமாக வைக்க சொன்னனால நாங்கள் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடது அப்போது அந்த மலை கிராமத்தில் உள்ள அரசர் வந்து அவர் யோசிக்கிறாரு. யோசித்தோடது அப்போது நான் இதுக்கு தீர்வு காண்றேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மன்னனை பார்க்குறதுக்கு இந்த மலை கிராமத்தில் உள்ள அரசரும் போகிறாரு. போகும்போது அவர் வந்து என்னதை கொண்டுட்டு போகிறாரு, இதே சிறந்த பானத்தை கொண்டுட்டு போகிறாரு. கொண்டுட்டு போகும்போது எல்லாரும் அதே போல் அந்த வார கடைசியில் வந்து எல்லா அமைச்சரும் சேர்ந்துருந்து அந்த பானத்தை அருந்துறாங்க. அருந்தும்போது அரசர்கிட்ட சொல்லுகிறாரு, அதே பானம் அந்த கிராமத்தில் உள்ளவங்க தேரை கிராமத்தை தந்த அதே பானத்தை இவரும் தந்திருக்காரு, அப்போது இவருக்கு செய்முறை தெரியுமா இருக்கும், அப்போ இவர்கிட்ட கேட்கலான்னு எல்லா அமைச்சரும் சொல்கிறாங்க. அதே போல் அரசரும்
அந்த காவலாளியை விட்டு அந்த அமைச்சர் அந்த மலை கிராமத்து அரசரை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். கூட்டிகிட்டு வந்தோடது அவர் கேட்குறாரு, இந்த நீ தந்த பானம் வந்து மிகவும் அருமையாக இருந்தது, இந்த பானத்தோட ரகசியத்தை நீ சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த மலை கிராமத்தில் உள்ள அரசர் வந்து ஒரு கையில் ஒரு சேவலை கொண்டுட்டு வர்றார் அரசரை பார்க்கறதுக்கு வரும்போதே. அப்போது அந்த அரசர் சொல்லுவார், அரசே நீங்கள் வந்து இந்த கோழியை பத்திரமா பார்த்துக்கிடுங்க, பார்த்து 1 வாரம் கழித்த பிறகு நான் வாரேன், நீங்கள் இந்த கோழியை ரொம்ப அழகாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த மலை கிராமத்து அரசர் போயிருக்காரு. அப்போ இந்த அரசரும் கோழியை கொடுக்குறாரு. கோழி நல்லா சாப்பிடுது, ஒவ்வொரு இடமும் பறக்குது, அப்படி சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது. 1 வாரம் 1 வாரம் முடியுது. 1 வாரம் முடித்த பிறகு அந்த அரசரும் நீ இப்போ அந்த ரகசியத்தை நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த மலை கிராமத்து அரசர் சொல்கிறாரு, நான் தந்த கோழியை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. கோழி எங்கேன்னு கேட்ட உடனே அந்த காவலாளி ஓடியே வந்து சொல்லுவார், அந்த கோழியை அரசரை அடித்து கொன்னுட்டாங்க, ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல இருக்கலை, அங்கே இங்கே எல்லா இடமும் ஓடி அரசருக்கு மேலேயே ஏறி இருந்து அரசர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் சாப்பாடு எல்லாத்தையுமே தட்டி விட்டுது, அந்த கோவத்தில் அரசர் அதை அடித்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த மலை கிராமத்து அரசர் வந்து ஒரே சத்தம் போட்டு அழுகார். ஐயோ, இந்த பானத்தோட ரகசியமே இந்த கோழி விடக்கூடிய முட்டை ஓட்டை இடித்து வைக்கிறதுல தானே இருக்குது, நீங்கள் ஏன் அந்த கோழியை கொன்னீங்க, இதுக்கு வேறு கோழியே இல்லை, இந்த ஊரில் மலை சரிவு வந்தனால எங்களுக்கு கோழியே கிடைக்கல, இந்த ஒரு கோழியும் தான் நான் பத்திரமா வச்சுருந்தேன், அரசர் பத்திரமா வச்சுருப்பாங்கன்னு தானே இந்த கோழியை கொடுத்தேன், ஆனால் அரசராலையுமே பத்திரமா வைக்க முடியலையே, ஐயோ இந்த பானம் இனி எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அவர் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அவ்வளோ நல்லா அழுகார். அதுக்கப்புறவு அந்த அரசருக்கும் அந்த நாட்டு மன்னனுக்குமே புரியுது, ஓஹோ இந்த கோழிக்கு முட்டை ஓட்டிலேருந்து தான் இந்த பானம் தயாரிக்கிறாங்க, அதனால் எப்படியாவது அவர் அழுததுக்கு நம்ம ஏதாவது தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அரசர் நினச்ச உடனே அந்த மலைநாட்டு அரசர்கிட்ட கேட்குறாரு, அப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது என்னோட நிறைய தேரை நாட்டில் உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து இருக்கிறாங்க, அவங்கள வந்து நீங்கள் தந்துடுங்க, அவங்கள வந்து நீங்கள் எப்படியாவது விடுதலை செஞ்சு தந்துடுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து அரசருக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, அவரும் சரி அவங்கள விடுதலை பண்ணி அந்த மன்னன் கூடயே விட்டுட்டு எல்லாரும் அரசருக்கு சரி என்ன அந்த பானம் செய்ய முடியாதுன்னு அவரும் சமாதானம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் இந்த தெரு நாட்டு மக்கள்லாம் அந்த மலைவாசி அரசர்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களே அது கிழங்கு மூலமாக தான் அந்த பானம் செய்ய முடியும்னு, இதுக்கு முட்டை ஓடு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த மலைவாசி அரசர் சொல்லுகாரு, நான் வந்து இப்போ இந்த கிழங்குனால தான் செஞ்சோன்னு சொன்னேம்னா இந்த அரசர்கள் எல்லாருமே இந்த கோழியை போல் என் மலையே வந்து செதறடிச்சிட்டு போயிடுவாங்க, நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்துருவோம், அதனால் ரகசியமாக இருப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லுகாரு. இதே போல் தான் நம்ம வந்து ஒருத்தங்க வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குது, அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன ரகசியம் இருக்குது அதை தெரிஞ்சு கொள்ளதை விடையும் ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து ரகசியத்தை சொல்லி அதை நீ வந்து பத்திரமா வச்சுக்கோ யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்லும்போதும் நமக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதே போல் நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு ரகசியம் இருந்தாலும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருப்பது சிறந்தது. நமக்குன்னு ஒரு ரகசியம் தெரிஞ்சாலும் அது யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே, நிகழ்காலத்தில் வாழ நினை அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நாட்டில் ஒரு அறிவான அறிஞர் இருந்தார். அந்த அறிஞர்கிட்ட நிறைய பேர் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து குறிப்பிட்டவங்களை மட்டும்தான் படிக்க வைப்பார். அவர் வந்து அதிகமாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பவே மாட்டார்.
அவர்கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருந்து படிக்காங்க. அவர்கிட்ட படித்தவங்க எல்லாருமே நல்ல மேலிடங்களில் தான் வேலை பார்ப்பாங்க. எல்லாருமே நல்ல அறிவானவங்களாக ஆக்கி விட்டுருவார். அப்படி இருந்துகிட்ருக்கும்போது அவர் நிறைய பேருக்கு கற்பித்து ஒவ்வொருத்தங்களும் அரசாங்க வேலை, பெரிய 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 தொழிலதிபராக இருப்பாங்க. அப்படியே இருந்துகிட்ருக்கும்போது இவர் ஒரு நாள் கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போகும்போது அங்கே வந்து நிறைய பேர் வந்து பிச்சை வேண்டி இருப்பாங்க. அவருமே நல்ல அறிஞராச்சே, அவர் வந்து யோசித்து தானே எல்லாருக்கும் பைசா கொடுப்பாரு. யாரால் உடம்பு ரொம்ப கழியாமல் இருக்கிறாங்களோ, ஊனமுற்றவங்களாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பைசா கொடுப்பாரு. மற்றபடி ஒரு மாதிரி கொஞ்சம் கை கால்லாம் நல்லா இருக்கவங்க யாருக்குமே அவர் வந்து பைசா கொடுக்கவே மாட்டார். இப்படி இருக்கும்போது அதில் வந்து ஒரு பையன் இருந்தான். அந்த பையனை பார்க்காரு. அவருக்கு வந்து பார்த்தோடது ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அவர்கிட்ட வந்து படித்த சிஷ்ய பையன்தான் அது. பார்த்தோடது அவன் வந்து கேட்குறாரு, நீ என்கிட்ட படிக்க வந்தவன் தானே, நீ வந்து அரசாங்க வேலை கிடச்சிருக்குன்னு தானே நீ போன, நீ எப்படி இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோடது அந்த பையனுக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. அவன் அதை பற்றி எதுவும் கேட்காதங்கன்னு சொல்லிட்டு நல்லா அழுகான். அழுதுகிட்டு அவரும் கேட்டு கேட்டு பார்க்குறாரு. அவன் வந்து எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அறிஞரும் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவரால் அதை வந்து மறக்கவே முடியலை. நைட்டு ஃபுல்லும் தூங்காமல் இருந்து அவன் வந்து நல்ல அறிவாளியாக தானே இருந்தான். அவன் எப்படி நம்மகிட்ட இருந்து அவன் வந்து எப்படி இந்த வேலையிலேருந்து மாறினான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டே இருந்தார். நினச்சிக்கிட்டு அவருக்கு தூக்கமே இல்லாமல் அவரே இருந்துக்கிட்டே இருந்தார். அடுத்த நாள் காலத்தை விடிஞ்சுது. அவர் வந்து அதே கோயிலுக்கு போய் அவனை பார்க்குறாரு. அந்த பையன் இல்லை. அவனை வந்து அரசாங்க வேலைன்னு போன இடத்துலையும் போய் அவரை பற்றி விசாரிக்கிறாரு. அவரும் வந்து வேலை பார்த்த இடத்துலையும் அவனை பற்றி எல்லாமே விசாரிக்கிறாரு. விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவர் வேலை பார்த்த இடத்துல அவர் வந்து சிறந்த அறிவாளியாகவே இருந்திருக்காரு. எல்லாருக்கும் அதிக ஆலோசனை கொடுக்குறவனாக இருந்திருக்கான். அவன் வந்து யாரையுமே நண்பராக ஏற்றுக்க மாட்டான். ஆனால் நண்பராக ஏற்றுக்கிட்டா கண்மூடியாக வந்து நண்பராக ஏற்றுக்குவான். ஏற்றுக்கிட்டான்னா அவன் வந்து அவங்க வந்து எது கேட்டாலும் செய்வான். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவன்கிட்ட பேசி பழகுனாங்க. ஆனால் அவன் யாரையுமே அவன் நண்பராக ஏற்றுக்கிடாமையே இருந்தான். அப்போது அவன் கூடயே இன்னொருத்தையும் இருந்தான். அவன் வந்து எப்படின்னா, இவன் வந்து அதிகம் எல்லாத்துட்டையும் நல்லா பாராட்டு வாங்குறான் அப்படின்னு நினச்சி அவனை வந்து எப்படியாவது வஞ்சிக்கணும்னு நினச்சி அவன் கூட இருந்தான். அவன்கிட்ட எப்படியோ பேசி பழகி அவன் கூட நண்பராகவே ஆயிட்டான். நண்பராக ஆகிட்டா தான் தெரியுமே, அவன் எது சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து எது கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். கண்மூடியான நண்பனாகவே இருந்தான். ஆனால் அந்த நண்பனும் நயவஞ்சகன். அவன் வந்து எப்படியாவது இவனை வீழ்த்தி இவன் இடத்துக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு நினைக்கிற நண்பன். அந்த நண்பனும் இவன்கிட்ட சொன்னான், எனக்கு வந்து தங்கச்சி இருக்கா, என் தங்கச்சி உன்னை வந்து விரும்புகிறா, நீ வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்ட உடனே இவனுக்கு வந்து அதுக்கு மேலே ரொம்ப ஆர்வம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கான். ஒரு விஷயத்த நம்மகிட்ட ஒரு நேரம் சொல்கிறதுக்கும் பல நேரம் சொல்ல நேரம் நம்ம மனசு அந்த விஷயத்தை தேட ஆரம்பிக்கும். அதே போல் தான் இந்த நயவஞ்சக நண்பன் வந்து இவங்கிட்ட ஃபுல்லுமே அதை பற்றி பேசி 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 இருந்தான். அப்போ இவனுக்கும் அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துட்டு, அப்போ நானும் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடது அவன் சொல்கிறான், அப்போ நான் வந்து பொன் பார்க்க வரட்டா அவன் தங்கச்சின்னு கேட்கும்போது இவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்து அவளை வந்து ஒரு பெரிய பணக்காரனுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுகாங்க, ஆனால் நீ தான் பணக்காரனா இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடது அப்போ இவனும் எப்படியாவது நம்ம ஒரு மாளிகையை கிட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன தப்பு செய்கிறான்னா, அவன் வந்து கடன் வாங்குறான். கடன் வாங்கி அந்த பெரிய மாளிகை கட்டுகான். மாளிகை கட்டி அவன் அதிகமான கடன் வாங்கி ஒரு மாளிகை கட்டி வச்சாச்சு. கட்டி வச்சோடதும் அந்த நயவஞ்சக நண்பன்கிட்ட போய் கேட்குறான், நான் வந்து இப்போ வீடெல்லாம் கட்டியாச்சு, உன் தங்கச்சியை நான் பொண்ணு பார்க்க வரட்டா கேட்குறான். கேட்டோட அவனும் வந்து எதுவுமே பேசாமல், சரி நீ உங்கள் குடும்பத்தில் நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து நீ வந்து பொண்ணு பார்க்க வா அப்படின்னு சொல்லுங்க. சொன்னோடது இவனும்
மேளதாளத்துடன் நிறைய தட்டெல்லாம் வச்சு பொண்ணு பார்க்க போகிறான். பொண்ணு பார்க்கும்போது அப்போதான் அவனுக்கு அங்கே நடக்குது. அதிர்ச்சியில் நிற்கிறான். என்னென்னா பொண்ணும் அவங்க அப்பா வந்து கூட்டிக்கிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தொடது பொண்ணுன்னு சொல்லுகிறா, எனக்கு இந்த மாப்பிள்ளையே பிடிக்கலன்னு. இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அப்போ இவன் சொல்கிறேன், உங்கள் அண்ணன் தான் வந்து நீ என்ன விரும்புகிறேன்னு சொன்னான் அப்படின்னு. அவங்க அண்ணன் சொல்கிறேன், இவன் யாருன்னே தெரியலைன்னு கை விரிச்சிட்டான். கை விரிச்சோடது இவனுக்கு அதிக அவமானம் ஆயிட்டு. அவமானம் வந்து யார்கிட்ட குடும்பத்துலேயும் ஊர்லேயும் எல்லாருமே இவனை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு அதை தாங்கிக்க முடிய சக்தியே இல்லாமல் அவன் அதிகமாக அழுறான். அவன் வேலையில் ஒரு கவனமே இல்லாமல் அவன் அந்த முடிஞ்சு போன நாட்களையே நினச்சி அவன் வந்து வேலையில் அதிக கவனம் செலுத்தாமல் அப்படியே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் தான் அந்த மாளிகை கட்டுறதுக்கு அதிக கடன் வாங்கிட்டானே. கடன் வாங்கலாம், கடன் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முடியும், இதை கட்ட முடியும் நம்மளால், அந்த அளவுக்கு தான் கடன் வாங்கணுமே தவிர அவன் வந்து அவனையும் மிஞ்சிய கடத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து இந்த கடந்த காலங்களை நினச்சி அவன் வந்து வருத்தப்பட்டுட்டே இருந்ததுனால அவன் வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல், அதுக்கு பிறகு அவனோட கவலையை எந்த குடும்பத்துலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா இவன் தான் அவங்க முன்னாடி அவமானப்பட்டுட்டானே. அதையே நினச்சி கடைக்காரங்கள்லாம் இவனை கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அந்த ஊரில் இருந்தே விட்டு வெளியேறி இந்த கோயிலில் வந்து பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு அது யாருக்கு, அந்த அறிஞருக்கு எல்லாமே தெரிய வருது. தெரிஞ்ச வடது இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி நினச்சிக்கிட்டு அதே கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போய் அந்த இளைஞனை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த நயவஞ்சகன் இருந்தான் என் நண்பன், அந்த இடத்துக்கே இவனை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடது இவன் அந்த நயவஞ்சக நண்பன் பார்க்குறான், இவன் எப்படிடா இந்த அறிஞருக்கு முன்னாடி கூட வாரான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து எப்படி பேசுகிறான்னா, அந்த அறிஞருக்கு முன்னாடி வச்சு, எனக்கே ரொம்ப வேலை தெரியாது, நானே இவ்வளோ நல்லா இருக்கிறேன், நீ வந்து நல்ல அறிவாளியாக தானே இருந்த, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த இளைஞருக்கு பதில் சொல்ல முடியலை. ஏன்னா அவன் வந்து ரொம்ப மன உளைச்சலில் கஷ்டம்லாம் பட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ அந்த அறிஞர் சொல்லுவார், நீயே நல்லா இருக்கும்போது இவன் ஏன் நல்லா இருக்க மாட்டான், இவன் நல்லா தான் இருப்பான். இந்த அரசபையில் ஒரு ஆலோசகர் வேணும்னு கேட்டாங்க, அதுக்காண்டி தான் நான் இவனை விட்டுருக்கேன், இவனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த நயவஞ்சக நண்பனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. இவன் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே இந்த இளைஞருக்கு ஒரே சந்தோஷம். அவனுக்கு வந்து அவன் கடந்த காலம்லாம் மறந்து, நம்ம இனி மறுபடியும் இந்த ஊரில் வந்து நம்ம இருந்துடலாம், நம்ம நல்லவங்களாக மாறி நம்ம வந்து நிறைய செல்வாக்கெலாம் சேமிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவனுக்கு அந்த கடந்த காலத்தை எல்லாமே மறந்து சந்தோஷமாக இருக்கான். அதுக்கு பிறகு இந்த அறிஞர் போன பிறகு இவன் கேட்குறான் அறிஞர்கிட்ட, நான் வந்து ஆலோசகராக இந்த அரசபையில் வேலை பார்க்க போகிறேனா அப்படின்னு கேட்ட பிறகு அந்த அறிஞர் சொல்லுகார், நான் வந்து ஒரு சின்ன பொய் தான் உன்கிட்ட சொன்னேன், அதை கேட்ட உடனே உன் கடந்த காலம் எல்லாமே உனக்கு மறந்துட்டே, அப்போ நீ வந்து உன் கடந்த காலத்தை மறந்து நீ எப்படி வாழ்ந்துருக்கணும், நீ அதை யோசித்து அந்த கடந்த கால நிழலுக்கு பின்னாடியே போய் உன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளைஞனுக்கும் அது வந்து ரொம்ப புரிஞ்சிட்டு, அப்போ இந்த கடந்த காலத்துக்கு பின்னாடி போனால் நம்ம வாழ்க்கையை முன்னேற முடியாது, நம்ம நிகழ்காலத்தை கொஞ்சம் பார்க்கணும், பார்த்தா தான் நம்ம பட்ட அவமானங்கள் துரோகங்கள் எல்லாமே மறைஞ்சி அந்த துரோகம் பண்ண எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம சிறந்து வாழ முடியும் அப்படின்னு இருந்தான். அதுக்கு பிறகு அவனும் நல்லா வாழ்ந்து அந்த அரசபையே சிறந்த ஆலோசகராகவே திகழ்ந்துட்டான். இது போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில பேர் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து அவமானப்படுத்துவாங்க. அதை நினச்சி கூனி குறுகி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறத விடையும் அது என்ன செய்யும் அப்படின்னு நினச்சி நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வெற்றி பெற்றுடலாம். ஆனால் அவங்க இதை பண்ணிட்டாங்களே நினச்சி இருக்க நமக்கு அவமானம் பண்ணவங்க
உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டோம். நம்ம தாழ்ந்துக்கிட்டே இருப்போம். எப்போவுமே அந்த அவமானத்தை நினச்சி நம்ம வாழக்கூடாது. நமக்காக மட்டுமே வாழணும்.